இந்த நேரத்திலும் கூட நாங்கள் இவ்வளவு நேரம் பாடினோம், துதித்தோம், தேசத்துக்காக ஜெபித்தோம், சபைகளுக்காக ஜெபித்தோம், மற்றும் காணிக்கை கொடுத்தோம், மற்றும் தனிப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இந்த நேரமானது தேவன் நம்மோடு பேசுகிற நேரமாக இருக்கிறது. தேவன் நம்மோடு பேசும்படிக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஆண்டவரே, நீர் என்னோட பேசுங்கப்பா, என்னுடைய இருதயத்தை திறந்திருக்கிறேன், என்னுடைய சிந்தனைகளை திறந்திருக்கிறேன், நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி ஆயத்தமா இருக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் அருமையான அங்கே சகோதரன் வழி நடத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வழி நடத்தினார். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நம் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலும் கூட தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, தேவன் தம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நம் மத்தியிலே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் பலதரப்பட்ட கவலைகளோடு வந்திருக்கலாம், பலதரப்பட்ட தேவைகளோடு வந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம், அல்லது போனா ஏமாற்றத்தோடு ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போய் ஒரு திருப்தியை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வருவோம் என்கிற அந்த எதிர்பார்ப்புகளோடு இந்த இடத்துல நீங்கள் வந்து இருக்கலாம். ஆகவே நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்குரிய பதிலை தந்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறதை நீங்கள் காணுவீர்கள். ஆகவே இந்த நேரத்தில் கூட ஒரு குறுகிய நேரமாக இருக்கிறபடினால எல்லோரும் அங்கே அவதானமாக நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் ஒரு விசை வாசித்துக் கொள்வோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேலே பலமாய் இறங்கினதால் அவன் தன்னுடைய கையிலே ஒன்றுமில்லாதிருந்தும் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் ஹல்லேலூயா. இதுல எத்தனை பேருக்கு இந்த வசனம் விளங்கினது? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் வரைக்கும் அவன் ஒரு வெறுமை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது அப்படிப்பட்ட மனிதன் இயற்கைக்கு மேற்பட்ட கிரியைகளை நடப்பிப்பான். அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இங்கு நாங்கள் சிம்சோனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சிம்சோன் அங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது சிம்சோன் வருகிறான். சிம்சோன் வரும்பொழுது சிம்சோனுக்கு முன்பதாக பெரிய ஒரு சிங்கம் எதிர்படுகிறது. ஆகவே இந்த சிங்கத்தை அங்கே சிம்சோன் எப்படி சந்திக்கிறான் என்று சொன்னால், அங்கே சிம்சோன் சிங்கத்தை சந்தித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல இறங்கினது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல இறங்கினபடினாலே சிம்சோன் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவி என்று சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய ஆவியானவர் அவ்வப்போது தேவ மனிதர்களை ஏவி, தேவ மனிதர்களை வழிநடத்தி, தேவனுடைய வார்த்தைகளை பேசி அங்கு ஜனங்களை தேவனுக்கு நேராக வழிநடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு யுத்தம் நடத்துவதாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது அவர்கள் மேல வந்து இறங்குவார். அவர்கள் யுத்தம் பண்ண போவார்கள். யுத்தத்தில் வெற்றியோடு திரும்பி வருவார்கள். திரும்ப பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் போயிடுவார். இதுல இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் திருத்துவத்தில் இருக்கிற 3 நபர்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். திருத்துவத்திலே 3 நபர்கள் இருக்கிறார்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே ஏன் நாங்கள் இந்த நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வாழுகிற காலங்கள் பயங்கரமான காலங்கள். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் போக வேண்டிய பயணங்கள் நீண்ட தூரமாக இருக்கிறது. ஆகவே இந்த பயணத்திலே நாங்கள் ஒரு வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியருடைய துணை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே
தான் ஆண்டுடைய வார்த்தையிலே அங்க இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து மனுஷனாக அங்கே நன்மை செய்தவராக சித்தித்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறதற்காக யோர்தான் ஆற்றண்டைக்கு போகிறார். அங்கே யோவான் ஸ்நானகரினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றை விட்டு கரையேறும் பொழுது வானம் திறக்கப்பட்டு அந்த வானத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். அப்பொழுது வானத்தில் இருந்த ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் இப்படியாக பேசியது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே நான் பிரியமாய் இருக்கிறேன் சொல்லி. இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல வந்தபடினால இந்த இயேசு கிறிஸ்து நேரடியாகவே வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ரெண்டு விதத்திலே சொல்லப்படுகிறது. சோதனைக்காரன் அழைத்து கொண்டு போகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஆவியானவர் அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆகவே ஆவியானவரை குறித்து தான் நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். இந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல இறங்கினபடினால இந்த இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். ஆகவே வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு போன பொழுது அந்த வனாந்தரத்திலே அவர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்தபடினாலே அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது அந்த நேரத்திலே சோதனைக்காரன் இயேசுவிடத்திலே வருகிறார். இயேசுவிடத்திலே வரும்பொழுது இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இப்படி நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி போட்டு சாப்பிடும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போலத்தான் ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இதே காரியத்தை ஆதாமிடத்திலே கொண்டு வருகிறான் சாத்தான். எப்படி கொண்டு வருகிறார்? ஏவாள் தனிமையாக இருக்கும் பொழுது அந்த பழத்தை சாப்பிடும்படியாக கொண்டு வருகிறார். ஆகவே ஒரு பக்கத்திலே அங்கே ஏவாள் பார்க்கிறாள், தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுகிறார். மறுபக்கத்திலே சொல்றாள், அங்கே சாப்பிடவனும் போல கிடக்கன்னு சொல்லி. அங்கே இப்படியாக யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் அவளுக்கு ஆலோசனை சொல்லுகிறது போல அந்த இடத்துல வருகிறாள். ஆலோசனை சொல்லுகிறது போல வந்து அந்த பழத்தை சாப்பிடும்படியாக அவளை ஊக்குவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஊக்குவித்த உடனே அவளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்க, அப்படி அல்ல, நீ இதை சாப்பிடும் நாளிலே நீ சாவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கு நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சரீர பசி, இந்த சரீரத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வது போல பாசாங்கு காண்பித்து ஏவாளை விழுத்திய அதே சாத்தான் விழுந்து போன மனிதனை மீட்கும்படியாக வந்த அதே இயேசு கிறிஸ்து, அதன் சொன்னால் மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் இங்கு வருகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் சொல்றான், நீ தேவனுடைய பிள்ளை ஆனபடினாலே நீர் உபவாசம் இருக்கிறீர், உமக்கு இப்பொழுது சரியான பசியா இருக்குது, ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை பட்டினி இருக்க கூடாது, ஒன்று செய்யும், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி போட்டு சாப்பிடும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த சோதனை ஏவாளுக்கு வைக்கப்பட்டபடினாலே ஏவாள் இந்த சோதனையில விழுந்து போயிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார். நிரப்பப்பட்டிருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து அங்க நிற்கிறார். இயேசுக்கு உண்மையிலே பசி. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை பாருங்க, மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அங்கு முதலாவது சோதனையை மேற்கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார். அதை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாங்கள் வாசித்துக் கொள்வோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆமென். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுவர் கொண்டு மனுஷராக வெளிப்பட்டாலும் கூட அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அங்கே நடத்தப்பட்டார்.
நடத்தப்பட்டபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுற்றி தந்த இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் சோதனை வைக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து வார்த்தையை கொண்டு மேற்கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தால் இப்படிப்பட்ட சவால் நிறைந்த களத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். ஆகவே அங்கே சென்றால் தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் வெற்றியை கண்டுகொள்ள முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான் சாத்தான். முதலாவது கட்டத்திலே சாத்தான் தோற்று போயிட்டான். இப்ப இரண்டாவது கட்டத்துக்கு கொண்டு போகிறான். இரண்டாவது கட்டத்தில் கொண்டு போய் சொல்லுகிறான், எப்படி நீர் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறபடினால இந்த இடத்திலிருந்து குதியும். ஏனென்றால் நீர் விழுந்து போகாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் ஓடி வந்து உம்மை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமத்துக்கு நாங்கள் திரும்பி வருவோம். ஆதியாகமத்துக்கு திரும்பி வரும்போது என்ன சொல்றான்? நீ சாப்பிடும் நாளிலே சாவதில்லை. இங்கே ஒரு சோதனை ஆதியாகமத்திலே வைக்கிறான். ஆதியாகமத்திலே ஆதாமுக்கு வைத்த அந்த சோதனையிலே, அந்த ஆதாமுக்கு வைத்த சோதனை என்ன சோதனை? நீ சாப்பிடும் நாளிலே சாக மாட்டாய். சில நேரங்களில் இங்க புதிய ஏற்பாட்டுக்கு நாங்கள் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறபடினாலே நீர் குதியும், ஆனபடினாலே உம்மை ஏற்றும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் நமக்கு தேவைகள் இருக்கிறது. தேவைகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் இன்றைக்கு இந்த நுண்கடனை பற்றி அதிகமாக ஜெபித்தோம். தேவையில்லாத கடன் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் அதிகமாக ஜெபித்தோம். அதற்குள்ளே பல விசுவாசிகள் சிக்கப்படுகிறார்கள். எப்படி சொன்னால், இந்த கடனை வாங்கினால் கர்த்தர் கட்டுவதற்கு நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கடைசியில் அந்த கடனை வாங்கி போட்டு கடனை கட்ட முடியாமல் ஓடிப்பி ஒழித்திருக்கிறதும், கடைசியில் போய் தற்கொலை செய்து மரித்து போகிற சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படி போகிற அந்த கட்டத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவர்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி, ஆண்டவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி. ஆகவே தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சை கற்பம் தரிக்கிறது, கற்பம் பூரணமாகும் பொழுது பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆகவே மனிதன் பாவத்தை செய்யும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு கடைசியில் ஆண்டவரை குறை சொல்லுகிறான். நான் ஆண்டவர் என்னை வஞ்சித்து விட்டார், ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்று சொல்லி இதே சோதனையை இயேசுவுக்கு கொண்டு வரும் பொழுது இயேசு என்று சொல்லுகிறார். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சொல்லுங்க, பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட்டால் உங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை வரும். இயேசுவை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். நம்மை போல அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக வாழ்ந்தாலும், நம்மை போல சோதிக்கப்பட்டவராக இருந்தாலும், அவர் அந்த சோதனையை ஜெயித்தபடினாலே அந்த சோதனைக்குள்ளே அகப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறவராகவும், அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள பலம் கொடுக்கிறவராகவும், அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதான வழியை உண்டு பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ஆகவேதான் அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது, நமக்கு இப்படிப்பட்ட சவால் வரும் பொழுது நாங்கள் இப்படி வார்த்தைகளை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆனால் அதிலே பார்க்கிறோம், சாத்தான் தோற்று போகிறான். இந்த ரெண்டு காரியத்தை வைத்துத்தான் ஏவாளையும் சாத்தான் வீழ்த்தினான். அந்த விழுந்து போன மனிதனை மீட்கும்படியாக வந்த இயேசுவையும் விழுத்தும்படியாக இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொண்டு வருகிறார். இப்ப பாருங்க, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கும் நம்முடனே கூட இருக்கத்தக்க வேறு ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அந்த தேற்றரவாளன் இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்து பிதாவினுடைய காரியங்களை கற்றுத் தந்தேன். ஆனால் இப்பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன். ஏனென்றால் உங்களுக்கு பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
அந்த வாசஸ்தலத்திலே உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தமாக்க போகிறேன். ஆனால் நீங்கள் தனித்து இருக்க வேண்டும். இந்த பூமியில ஒரு வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும், விசுவாசத்திலே வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு உங்களுடைய பலத்தினால முடியாது, உங்களுடைய தைரியத்தினால முடியாது. ஆகவே என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கத்தக்கதான சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அந்த சத்திய ஆவியானவர் வந்து என்ன செய்வாராம்? உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறது மட்டுமல்ல, அவர் தேற்றரவாளனாக இருக்கிறார். உடைந்து போயிருக்கிற நேரங்களில், நொந்து போயிருக்கிற நேரத்தில், நம்பிக்கை இழந்து போயிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அந்த தேற்றரவாளன் இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே தேவனுடைய ஆவியானவரை குறித்து நாங்கள் சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். வாசித்துக் கொள்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? பாருங்க, சவுலுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரா இல்லையா? சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். சவுல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னார். சவுல் அங்கே கர்த்தருடைய ஜனங்களை நடத்துவதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனால் சவுல் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அவன் ராஜாங்கத்தை மட்டும்தான் நடத்த வேண்டும். ராஜாங்கத்தை நடத்த வேண்டும். நியாயம் தீர்க்கிறது வந்து, நியாயம் விசாரிக்கிறது வந்து சாமுவேலுடைய பொறுப்பு. ஆனால் சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை சவுல் செய்தபடினாலே கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகி போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சவுலை விட்டு விலகி போன பொழுது அங்கே சவுலை பொல்லாத ஆவி பிடித்துக் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம். சில விசுவாசிகள் பிசாசு பிடித்து போயிருக்கிறார்கள். சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரே பிசாசு நெஞ்சுக்கு மேலே ஏறி இருந்து அமர்த்தது, பிசாசு விரட்டுது, பிசாசு விரட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை. ஆகவே அந்த விடுதலை அங்கே சத்தியத்தை அறிவதனாலும் சத்தியம் உங்களை விடுதலையாக்குறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தந்து விட்டால் திரும்ப அது நம்மிடத்தில் வராது. ஆனால் பல விசுவாசிகள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சரியான விதத்திலே ஒரு மனம் திரும்புதல் இல்லை, சரியான விதத்திலே ஒரு ஒப்பு கொடுத்தல் இல்லை, சரியான விதத்திலே ஆண்டவருக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. அதனால இன்றைக்கு பல விதத்திலே விசுவாசிகள் சோர்ந்து போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுமாதிரி தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிசாசுகளோடு போராடி கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஆகவே ரோமர் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப தேவனுடைய ஆவியானவர் ஏன் நமக்குள்ள இருக்கிறார்? தேவன் ஏன் எங்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறதுடைய நோக்கம் தெரிஞ்சார்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஏன் தந்திருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருக்கும் பொழுது பஸ்கா பண்டிகை நாளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கரத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகிறார். அதற்கு முற்பட்ட நாளில் இயேசு அங்க தேவன் சொல்லுகிறார். எப்படி சொல்றார்? நீங்கள் ஒரு பழுதற்ற ஆட்டை பிடிக்க வேண்டும். அந்த ஆடு சொத்தியா இருக்கக்கூடாது, குருடா இருக்கக்கூடாது, நசல் கண்டதா இருக்கக்கூடாது, நொன்னியாக இருக்கக்கூடாது. அது நல்ல விதத்திலே பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த ஆட்டை நீங்கள் பிடித்து கொண்டு வந்து அந்த ஆட்டினுடைய கழுத்தை வெட்டி அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து உங்களுடைய வீட்டு நிலைக்கால்களிலே பூச வேண்டும். உங்களுடைய வீட்டு நிலைக்கால்களிலே பூசி இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? நான் என்னுடைய தூதனை அனுப்புவேன், சங்கார தூதனை அனுப்புவேன்.
அப்ப சங்கார தூதன் வந்து பார்ப்பான், என்ன அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படாத நிலைக்கால்களை பார்க்கும் பொழுது இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்படாத நிலைக்கால்கள் எல்லாம் எகிப்தியர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எகிப்தின் தலைச்சன்களை எல்லாம் கொலை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்ட அந்த நிலைக்கால்களுக்குள்ளே அந்த வீடுகளுக்குள்ளே சங்கார தூதன் வரவில்லை. காரணம், அங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதே போலத்தான் நானும் நீங்களும் இந்த உலகத்திலிருந்து எப்போ ஒரு நாளைக்கு இயேசு வருவார். அது இன்றைக்காய் இருக்கலாம், நாளைக்காய் இருக்கலாம். எப்போ ஒரு நாளைக்கு இயேசு வருவார். இயேசு வரும்பொழுது வெளிப்படுத்தல் பற்றி சொல்லப்படுகிறது. அவருடைய நாமங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய நாமங்கள் எங்க தரிக்கப்பட்டிருக்கான் சொல்லுங்க? எங்க தரிக்கப்பட்டிருக்குது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. தேவனுடைய நாமம் எங்க தரிக்கப்பட்டிருக்குது? நெத்தி. சொல்லுங்க, நெத்தி. கதைக்க மாட்டாத யாராவது இருக்கிறீங்களா? கம்பூசி போட்டு வந்தாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? பார்க்குற பார்வைகளை பார்க்கவே எனக்கு பயமாக கிடாது. என்னப்பா அப்படி கேட்குறேன்? ஆண்டவருடைய நாமம் எங்க தரிக்கப்பட்டிருக்கிறது? ஆட்டு நெத்தியில, எங்களுடைய நெத்தியில. ஏன்? நான் அவருடைய, இப்ப பாருங்க, நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள். கடிதம் எழுதி போட்டு அதை கொண்டு போய் ஒரு என்வெலப்புக்குள்ள வைக்கிறீர்கள். என்வெலப்புக்குள்ள வச்சு போட்டு வலது பக்க மூலையில சேர வேண்டிய விலாசத்தை எழுதுகிறீர்கள். இடது பக்கத்து மூலை கீழ் மூலையில அனுப்புறவுடைய விலாசத்தை எழுதுகிறீர்கள். எழுதி போட்டு இப்ப நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க. போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்த உடனே அவன் வேண்டிய என்ன செய்றான்? ஒரு சீல் ஒன்று அடிக்கிறான். சீல் அடிச்ச பிறகு எனக்கு இந்த கடிதம் அனுப்ப வேண்டாம், நீங்க தாங்கன்னு சொல்லி கேட்டா போஸ்ட் மாஸ்டர் தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? தரமாட்டார். ஏன் சொல்லுங்க பாப்போம்? முத்திரி அடிக்கும் வரைக்கும் தான் உங்கண்ட கடிதம். முத்திரி அடிச்சுட்டா அது அவன் கடிதம். விளங்குதா? ஆண்டவர் நம்முடைய நெத்தி மேல முத்திரி அடிச்சுட்டா நாங்கள் யாருக்கு சொல்றோம்? இன்றைக்கு அநேகர் என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம்? சேர்ச்சுக்கு வேற மட்டும் பொட்டு நெத்தியில வச்சு கொண்டு வாருது. உள்ளுக்குள்ள வந்தோடனே பொட்டை கலாட்டி கொண்டையில வைக்கிறது, என்ன சைக்கிள் ஒட்டி விடுறது. என்ன நினைக்கிறது? நாங்கள் பரிசுத்தவான்கள். அதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தேவனுடைய நாமம் நம்முடைய நெத்தியிலே தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமாக, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செய்யப்படும் எந்த பாவமும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவமோ மன்னிக்கப்படாது. என்ன செய்யப்படாது? மன்னிக்கப்படாது. ஆனபடினால்தான் அங்கே அனனியாவின் சப்ராலை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அனனியாவும் சப்ராலும் அங்கே தங்களுடைய சொந்த காணியை விற்கிறாங்க. சொந்த காணியை வித்து போட்டு அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு முன்னதாக வருகிறாங்க. ரெண்டு பேரும் வருகிறாங்க. ஆகவே கணவன் செய்தியை அறியாமல் மனைவியும் வருகிறார். ரெண்டு பேரும் எப்படி வருகிறாங்க? நாங்கள் காணியை இவ்வளவுக்கு தான் வித்தோம். இன்றைக்கு சபைகளுக்குள்ளேயும் கூட பொய்யின் ஆவிகள் கிரிய செய்கிறது. பொய் சொல்லுகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆகவே அனனியாவை பார்த்து கேட்கிறான் பேதுரு, நீ காணியை எவ்வளவுக்கு ஐயா வித்தாய்? காணி இவ்வளவுக்கு தான் ஐயா வித்தோம். அப்ப உண்ட காசும் உண்ட காணி முன்னோட போக கடவுள் சொன்ன பொழுது அவன் அந்த இடத்துல விழுந்து செத்து போயிட்டான். இரண்டாவது தரம் மனைவி வரும் பொழுது அங்க மனைவியை பார்த்து பேதுரு பேசுறா, அப்படி நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உங்களுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆனபடினாலே உங்களுடைய பணம் உங்களோட சேரக்கடவது உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய பாவங்கள் இப்பொழுது வந்திருக்கிறது, அவர்களும் உன்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவார்கள் சொல்லி சொன்ன பொழுது அந்த இடத்துல விழுந்து செத்து போயிட்டாங்க. இப்ப நாங்கள் இயேசுவிடத்துல வருவோம். மத்தேயுவிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசுக்கு 2 சோதனை வந்துட்டு. இந்த 2 சோதனையில இயேசு பாஸ் பண்ணிட்டார். இப்ப 3வது சோதனைக்கு கொண்டு வருகிறான். அவன் எங்க கொண்டு வந்திருக்கிறான்? அங்கு உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் இயேசுவுக்கு காட்டுகிறான். இயேசுவுக்கு காட்டி போட்டு இயேசுவை பார்த்து சொல்றான், இயேசுவே இங்க பாரு, நான் நமக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்றேன். என்ன? நீ சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. நீ சிலுவையில போய் ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை.
இந்த நீ பார்க்கிற இந்த உலகம் எல்லாம் என்னுடைய கையுக்குள்ளதான் இருக்குது. ஆனபடினால எனக்கு சித்தமானவனுக்கு எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்க போறேன். ஆனபடினால இந்த அதிகாரத்தை நான் இப்ப உமக்கு தரப்போறேன். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது சொல்லுங்க பாப்போம். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? சாத்தானிடத்தில் யார் கொடுத்தது? சாத்தானிடத்தில் யார் கொடுத்தது? மிருகங்களுக்கு பேர் வச்சதாரு சொல்லுங்க பாப்போம். மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் பேர் வச்சதாரு? ஆதாம். இப்ப ஆதாம் கையை தட்டினால் சிங்கம் ஓடி வரும், எல்லாம் ஓடி ஓடி வரும். இப்ப ஆதாமை கண்டு சிங்கம் பயந்தோடின நாட்கள் மறைந்து இப்ப சிங்கத்தை கண்டு ஆதாம் பயந்து வருகிறார். அந்த அதிகாரம் இப்ப எங்க போயிட்டது? சாத்தான் இடத்துல கொடுத்துட்ட. என்னத்தினால? பெரிய பாவம் இல்ல, ஒரு சின்ன பாவம். அந்த சின்ன பழத்தை சாப்பிட்டது நிமித்தமாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது நிமித்தமாக அந்த அதிகாரத்தை சாத்தானிடத்திலே ஆதாம் கொடுத்துட்டார். இந்த அதிகாரத்தை மீட்கும்படியாக மறுபடியும் அந்த அதிகாரத்தை பறித்து தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக வந்த இயேசுவை பார்த்து சொல்றா, இந்த அதிகாரம் எல்லாம் இப்ப என்னட்ட இருக்குது. நீர் சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இதை உமக்கு தரப்போறேன். நீர் என்ன செய்யும்? ஒருக்கா விழுந்து வணங்கும். பாருங்க, சபைகளுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியருடைய அபிஷேகத்தை பெற்று தீர்க்க தரிசனம் சொன்ன பிள்ளைகள், ஊழியம் செய்த பிள்ளைகள் எல்லாம் என்னத்துக்கு நிமித்தமாக போறாங்க சொல்லுங்க. அப்போ வெளியால திருமணத்தின் நிமித்தமாக வெளியால போறாங்க, அந்நிய நுகத்தில் போறாங்க. ஆகவே ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது அவங்க நல்ல விசுவாசத்தோட நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி சபைக்குள்ளே எல்லாம் ஆண்டவரை ஆராதிப்பாங்க. ஆனால் திருமண வாழ்க்கை என்று வரும்பொழுது அந்த வாழ்க்கை வரும் வரைக்கும் காத்திருக்க மனதில்லாமல், பொறுமை இல்லாமல் என்ன செய்றாங்க? அப்படியே ரோட்டுக்கு போறாங்க. டியூட்டருக்கு முன்னால போய் தங்களுக்கு வாழ்க்கையை தேடுகிறாங்க. அங்க கல்வி நிலையங்களுக்கு போறாங்க. சந்தி சந்தியாக போய் தங்களுக்குரிய வாழ்க்கைகளை தேடிக்கொண்டு வருகிறார்கள். கடைசியில பார்த்தால் அவர்களே இவர்களுக்கு கண்ணிகளாய் மாறி விசுவாசத்தை விட்டு வலிவி போய் இன்றைக்கு சேட்சியும் இல்லாமல் கோயிலும் இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் சிவராம் நமக்குள்ள வரும்பொழுது அவர் நமக்கு அங்கு கண்டித்து உணர்த்துவார். மகனே, நீ போற பாத பிழை, நீ செய்கிற காரியம் பிழை, ஆனபடினால நீ திரும்ப சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறதற்கு எங்களுடைய காதுகள் அடைக்கப்படும் பொழுது நம்முடைய மாமிசம் பலப்பட தொடங்குகிறது. நம்முடைய மாமிசம் செயற்பட தொடங்கும் பொழுது தேவன் நம்மை விட்டு விலகி போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.